வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலில் இருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்துதல் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். பயங்கரமான வேகம் கொண்டு பாயும் நதியின் வெள்ளத்தை அணைகள் மூலம் தடுத்து ஒரு தக்க இடத்தில் தேக்கி அந்த தண்ணீரை நமக்கு வேண்டிய இடத்திலும் நமக்கு வேண்டிய அளவிலும் உபயோகித்து பயன்பெறுகிறோம். புலன்கள், உடற்கருவிகள், அறிவின் ஆற்றல் என்ற இவற்றில் சிறந்த மனிதர்களின் உடல் பலமும் அறிவின் நுட்பமும் இக்காலத்தில் கவலையில்லாது ஓடிப்பாயும் வெள்ளம் போல் பல்வேறு துறைகளில் அழிவைச் செய்துவிடுகிறது. அவைகள் அவ்வாறு செய்யாது வாழ்க்கை துறைகளாகிய மனோ தத்துவம், சுகாதாரம், பொருளாதாரம், அரசியல், விஞ்ஞானம் என்ற 5 துறைகளிலும் நன்றாக பயன்படும்படி செய்து அப்பயன்களின் உதவியால் உலக மக்கள் அனைவரையும் நீதி, அன்பு, அமைதி, இன்பம் என்னும் குறிக்கோளுடன் வாழச் செய்ய முயற்சி செய்வோம். மனோ தத்துவம் என்றால் என்ன? உடலில் அரூபமாய் நல்லது, கெட்டது, இன்பம், துன்பம், உயர்வு, தாழ்வு, விருப்பு, வெறுப்பு என்பன உணர்ச்சிகளாய் மனத்திலே எழுகின்றன. அறிவின் பண்பாட்டினால் இவை அனைத்தும் கடந்த நடுவு நிலையையும் அந்த மனத்திலே தான் ஏற்படுகின்றது. கடந்த கால எதிர்கால சம்பவங்களை யூகித்து பார்த்து அறிவின் இயல்பு, இருப்பிடம், இயக்கம் என்பனவற்றை நன்றாய் உணர்ந்து அறிவின் மூலமும் முடிவும் அதன் இயல்பினையும் செவ்வனே உணர்ந்து வளர்த்து பண்படுத்தும் கலைதான் மனோ தத்துவம் ஆகும். அருட்தந்தை அவர்கள் அறிவு உடல் ஆற்றல்களை பயன்படுத்துகின்ற போது விழிப்பு நிலையோடு பயன்படுத்துதல். மன்றங்களில் சாதாரணமாக விழிப்பு நிலை இருந்தால் போதும். அதுவே இல்லங்களில் அயரா விழிப்பு நிலையில் இருத்தல் வேண்டும். சமுதாயத்தில் மனிதர்களோடு பழகும்போது விளைவறிந்த விழிப்பு நிலையில் பழக வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அறிவையும் உடல் ஆற்றல்களையும் பயன்படுத்துதல் மிகவும் சிறப்பு. இறைவன் இந்த உடலுக்குள்ளேயே அறிவை வைத்து ஒளியாக நம் உடலை எப்படி நடத்த வேண்டும், அதை எந்த இடத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கொடுத்திருக்கிறான் ஒரு பொக்கிஷமாக. அந்த அடிப்படையில் கவியரசர் கண்ணதாசன் எழுதிய ஒரு பாடல். 9 வாசல் வைத்து உடம்பெனும் கோட்டையை கட்டி வைத்தான், அந்த கோட்டைக்கு விளக்காக அறிவெனும் தீபத்தை ஏற்றி வைத்தான். ஆகாத வழக்கமெல்லாம் அறிவுக்கு பொருந்தாத பழக்கமெல்லாம் ஆக்கத்தை கெடுத்து வைக்கும், மனிதனின் அழிவுக்கு வழிவகுக்கும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு. மண் வெட்டி கையில் எடுப்பார் சில பேர், மற்றவர்க்கு குழி பறிப்பார். அது தன் பக்கம் பார்த்திருக்கும் என்பதை தானறிய மறந்திருப்பார். பந்தெடுத்து விட்டு எறிந்தால் சுவர் மேல் பட்டது போல் திரும்பி வரும். இந்த தத்துவத்தை தான் அறிந்தால் பிறர்க்கு தீங்கு செய்யும் எண்ணம் வருமோ? அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு. காலம் மாறுது, கருத்தும் மாறுது, நாமும் மாற வேண்டும், நம்மால் நாடும் மாற வேண்டும். அறிவுக்கு வேலை கொடு,
பகுத்தறிவுக்கு வேலை கொடு. வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.